ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் 3 டீம் வந்து கொஞ்சம் மோசமான டீம். மேனேஜ்மெண்ட் வைஸாவும் சரி, டிராஃபி அடிச்சிருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. பிளேயர்ஸ் யாரும் சேஞ்ச் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. பட் மோசமானதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டீம் தான் பஞ்சாப் கிங்ஸ். கிட்டத்தட்ட 18 வருஷம் விளாண்ட இந்த ஐபிஎல்ல 17 கேப்டன் மாத்திருக்காங்க. ஒரே வருஷத்துல 3 கேப்டன்லாம் மாத்துறாங்க. அதாவது அசால்ட்டா மாத்துவாங்க. ஓனரும் 4 பேருமே. ஓனரும் 4 பேருங்களா? ஆமா. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் இவ்வளோ கேப்டன்ஸ் இவ்வளோ கோச்சஸ் மாத்திருக்காங்கன்னா அப்போ யாரையும் அங்கே பேக் பண்ணலன்னு தான் அர்த்தம். யுவராஜ் சிங்கா இருக்கட்டும், ஷேவாக்கு, ஜார்ஜ் பெய்லிலாம் அங்கே இருந்திருக்காரு. மேக்ஸ்வெல் கெயிலுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கேஎல் ராகுல் அங்கே தான் இருந்தார். ரவிச்சந்திரன் அஸ்வின் அங்கே இருந்திருக்காரு. பல பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. பட் எத்தனை வருஷம் ஆடி இருக்காங்க, எவ்வளோ ஆடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. கேஎல் ராகுல்கிட்ட வந்து ஜஸ்டின் லேங்கர் வந்து இந்தியா கோச் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. நான் அப்ளை பண்ணுவான்னு கேட்கும்போது கேஎல் ராகுல் சொன்னார், இப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ இதோட 1000 மடங்கு ப்ரெஷர் வந்து இந்தியா டீமுக்கு நீங்கள் கோச் ஆனீங்கன்னா இருக்கும்னு. அதை என்னால் யோசிக்கவே முடியலன்னு சொன்னார். ஐபிஎல்லையும் கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குது. மைக்கேல் பெவன், டேரன் லேமன்லாம் கோச் பண்ணியிருக்காங்க. மைக்கேல் பெவன் கோச் பண்ணும்போது 5th பொசிஷனில் முடிச்சாங்க. சஞ்சய் பங்கர் ஒரு தடவை ரன்னர்ஸ் அப் வரத்துக்கு அவர் தான் கோச்சாக இருந்தார். அடுத்த 2 சீசன் ஃபெயிலியர். உடனே சாக் பண்ணாங்க. சாக் பண்ணது ஓகே, உங்கள் டெசிஷன் அவர் ஒழுங்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு டீம் முன்னாடி ஒரு டீம் மீட்டிங்கில் ஒரு கோச்சை திட்டுறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? டிராஃபியை வின் பண்ண ஒரு கேப்டனை எடுத்து அப்பாயிண்ட் பண்ணதா இருக்கட்டும். ஸோ அதான் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங் மாதிரியான ஒரு கோச்சை வந்து வச்சதாக இருக்கட்டும். அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பட் எனக்குமே இப்போ இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, சப்போஸ் இந்த சீசனும் அவங்க குவாலிஃபை ஆகலைன்னா ரிக்கி பாண்டிங் ஸ்ரேயஸ் ஐயரை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை வழக்கம் போல தூக்கி போட்டு ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் 3 டீம் வந்து கொஞ்சம் மோசமான டீம். அதாவது மேனேஜ்மெண்ட் வைஸாகவும் சரி, டிராஃபி அடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. பிளேயர்ஸ் யாரும் சேஞ்ச் பண்ணி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 3 மோசமான டீம் இருக்குது. பட் மோசமானதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டீம்னா பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் காலங்காலமாக அவங்க வந்து கேப்டனை மாற்றுவாங்க, இல்லை கோச்சை மாற்றுவாங்க, இல்லை பிளேயர்ஸ் எல்லாரையும் கழிச்சு போட்டு மாற்றுவாங்க. பட் டீம் அப்படியே தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. எந்த அளவுக்கு அப்படின்னா, கடைசி 10 வருஷமாக அவங்க பிளே ஆஃப் போன பாடே கிடையாது. 2014 எப்போயோ கடைசியாக போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பிளே ஆஃப் பக்கமும் எட்டி பார்க்கல. இப்போ ரிக்கி பாண்டிங் உள்ள வந்திருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் வந்திருக்காரு, ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் மேட்சுமே அப்படி தான் ஆடி இருந்தாங்க. இவங்களோட இந்த மோசமான பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 18 வருஷம் விளாண்ட இந்த ஐபிஎல்ல 17 கேப்டன் மாற்றிருக்காங்க. ஒரே வருஷத்தில் 3 கேப்டன்லாம் மாற்றுவாங்க. அதாவது அசால்ட்டாக மாற்றுவாங்க. நினச்ச மாதிரி மாற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓனர் மட்டும் அதே ஓனர் தான் இருக்காங்க. ஓனரும் 4 பேருமே. ஓனரும் 4 பேருங்களா? ஆமா. ஐபிஎல் டீம்ஸ்லயே அதிகமான ஓனர்ஸ் வச்சிருக்கிற டீம் வந்து பஞ்சாப் கிங்ஸ். அப்போ நிறைய டெசிஷன் வரும். அதில் ஆளுக்கு 2 டெசிஷன் எடுத்தால் கூட முடிஞ்சிருச்சு. அதனால தான் இப்படி இருக்கு. அதே மாதிரி 11 கோச் மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டு இவ்வளோ கேப்டன்ஸ் இவ்வளோ கோச்சஸ் மாற்றிருக்காங்கன்னா அப்போ யாரையும் அங்கே பேக் பண்ணலன்னு தான் அர்த்தம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரீத்தி சிந்தா பார்த்தீங்கன்னா 2016 சஞ்சய் பங்கரை டீம் முன்னாடியே வந்து டீம் மீட்டிங்கில் ஏதோ அசிங்கப்படுத்தி திட்டினதான் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே சமயம் சஞ்சய் பங்கரும் சாக் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் சேவாக் வந்தார், அவரும் கோச்சாக இருந்தார். 5th பொசிஷன் ஏதோ முடிச்சாங்க. அதுக்கப்புறம் மென்டார் ஆகிறேன்னு ஆனார். ஆனால் 2018 இல்லை இது செட் ஆகலை, நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி அவரும் ஒதுங்கிட்டார். ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் சேவாக்காகவே வந்து இந்த டீமை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மில்லர் ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் சொன்ன யுவராஜ் சிங், பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆடி கூட இந்த டீம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து மேனேஜ்மெண்ட் தான். இன்னொன்று லாஸ்ட் பர்சன்டேஜ், இத்தனை ஐபிஎல் ஆடி இருக்கோம்ப்பா, இந்த லாஸ்ட் பர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான். ஓகே. ஸோ அவங்களோட மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக ஒரு டெசிஷன் எடுத்தது இந்த வருஷம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டிங்கும் இருக்காங்க, ஸ்ரேயஸ் ஐயரும் போன வருஷம் வந்து கேகேஆருக்கு வந்து கப் வின் பண்ண தந்த ஒரு கேப்டன். ஃபர்ஸ்ட் மேட்சும் ஒரு செமையாக பெர்ஃபார்ம் பண்ணார். இவங்களையும் இந்த வருஷம் அவங்க பேக் பண்ணல ஒழுங்கானா கண்டிப்பாக இந்த டீமை நம்ம காப்பாற்றவே முடியாது. ஃபேன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா, என் தலைவன் சேவாக் இருந்தான், என் தலைவன் யூவி இருந்தான், அடித்தா 6 போகிற மில்லர் இருந்தான்னு சொல்லிட்டு. பட் எல்லோரும் இருந்தாங்க, அவங்கள அவங்க மேனேஜ்மெண்ட் பேக் பண்ணுச்சான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போது தான் எனக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. ஆர்சிபியில் எந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்களோ எல்லா ஸ்டார் பிளேயர்ஸுமே அங்கேயுமே இருந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யுவராஜ் சிங்காக இருக்கட்டும், ஷேவாக்கு, ஜார்ஜ் பெய்லிலாம் அங்கே இருந்திருக்காரு. அது இல்லாமல் மேக்ஸ்வெல், அதுக்கு முன்னாடி ரொம்ப காலமாக மேக்ஸ்வெல் அங்கே இருந்திருக்காரு. அண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கெயிலுமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கேஎல் ராகுல் அங்கே தான் இருந்தார். ரவிச்சந்திரன் அஸ்வின் அங்கே இருந்திருக்காரு. ஸோ முரளி விஜய் கேப்டனாக இருந்திருக்காரு. பல பிளேயர்ஸ் அங்கே இருந்திருக்காங்க. பட் என்னன்னா, ஷிகர் தவான் கடைசி வரைக்கும் அவர் நிறைய பிளேயர்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஐ திங்க் ஜெயவர்தனே கூட அந்த டீம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பல பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. பட் எத்தனை வருஷம் ஆடி இருக்காங்க, எவ்வளோ ஆடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. ரீசெண்டாக நான் யுவராஜ் சிங் பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன்.
யுவராஜ் சிங் இந்தியன் பிளேயரா பண்ண சக்சஸ் வந்து ஐபிஎல்ல பண்ணது இல்ல. அது அவருமே சொல்லியிருந்தாரு. யுவராஜ் சிங்கை தவிர்த்து பார்க்கும்போது அதிக வருஷம் ஆடின பிளேயர் அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ்ல யாரையுமே நம்ம எடுத்து சொல்ல முடியாதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி பிளேயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது தான் அவங்களோட பெரிய மைனஸா எனக்கு தோணுது. இப்போ சக்சஸா இருக்கிற டீம் சிஎஸ்கேவா இருக்கட்டும், எம்ஐயா இருக்கட்டும், அவங்க இப்போ வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கோர் டீம். அது இல்லையோ அதனாலதான் பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல கண்டிப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீ பெர்ஃபார்ம் பண்ணனா வெளியன்னா அவன் பிரஷரோட தான் ஆடுவான். புதுசா வரவன் என்ன நெனப்பான், "எப்பா நீ வந்து நான் இந்த மேட்ச் ஒரு வேள பெர்ஃபார்ம் பண்ணலனா, அவ்வளோதான் என்ன பேக் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மேனேஜ்மெண்ட் அடுத்த வருஷம் என்ன வச்சுப்பாங்களான்னு தெரியாது. ஒரு சப்போர்ட்டே இருக்காது. அப்படி இருக்கும்போது அவனால எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஆப்வியஸா அவன் வந்து ஆப்போசிட் டீமோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தான் அந்த டீம யோசிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி ஆடணும். இந்த பிரஷரோடவே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தானா, எப்படி வந்து பேக் பண்ண முடியும்? ஒரு கேப்டன் தான் நல்லா பேக் பண்ணுவாங்க. அந்த கேப்டனுக்கே பேக்கப் இல்ல, கோச்சுக்கே பேக்கப் இல்லாத ஒரு மேனேஜ்மெண்ட்டா பஞ்சாப் இருக்கும்போது, கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. ஓகேண்ணா. இது மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இஷ்யூன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இது இல்லாம பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற விதத்திலயும் மேபி அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லாம இருக்கலாம். இல்ல அவங்களோட டீம் செலக்ஷன்லயும் பிரச்சனைகள் இருக்குமோ அப்படிங்கிற மாரிலாம் எனக்கு தோணுது. இந்த டைம் ரிக்கி பாண்டிங் இருக்கிறதுனால அவர் நினைக்கிறத பண்றாரோ அப்படிங்கிற மாரி தோணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணும்போது வைசாக் விஜயகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்தாங்க. அது பெரிய கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டா இருந்துச்சு. இதற்கு முன்னாடி இந்த மாரி டிசிஷன் எடுக்கிறதுலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? மேனேஜ்மெண்ட் வந்து பிளேயர்ஸ் யாரு ஆடணுங்கிறதுல இன்வால்வ் ஆகுவாங்களா? கண்டிப்பா இன்வால்வ் ஆவாங்க. ஏன்னா, இது வந்து நான் இப்போ ரீசென்ட்டா போன வருஷம் பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல்ட்ட வந்து ஜஸ்டின் லேங்கர் வந்து இந்தியா கோச் வந்து அப்ளை பண்ண சொல்றாங்க. நான் அப்ளை பண்ணவான்னு கேட்கும்போது, அ ஜஸ்டின் லேங்கர் தான் இந்த இன்டர்வியூல சொன்னாரு. கேஎல் ராகுல் சொன்னாரு, "இப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ, இதோட 1000 மடங்கு ப்ரெஷர் வந்து இந்தியா டீமுக்கு நீங்க கோச் ஆனீங்கன்னா இருக்கும்னு. அத என்னால யோசிக்கவே முடியலன்னு" சொன்னாரு. ஐபிஎல்லையும் கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச கோச்சஸே வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஐபிஎல் வந்து கோச்சா இருந்தவங்க, "ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். மேனேஜ்மெண்ட் குடுப்பாங்க." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதில என்ன விஷயம்னா, மத்த டீம்ஸும் வந்து கடைசி பொசிஷன்ல முடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்காங்க. எல்லாமே ஓகே. பட் பிளேயர்ஸ பேக் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட். ஓகேப்பா இந்த வாட்டி அப்படி ஆயிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வாட்டி பார்த்துக்கலாம். பட் பஞ்சாப பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹார்ட் தான். இந்த பஞ்சாப், டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸ பேக் பண்றதே கிடையாது. ஓகே. ஸோ இதனால தான் பஞ்சாப் வந்து லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அதான் நீங்க சொன்ன மாரி அது பஞ்சாப் அப்படிங்கிற டீம் வந்து கிட்ட பிளே ஆஃப் கிட்ட போய் முடிச்சிருக்காங்க ஒரு சில சீசன். கேஎல் ராகுல் வந்து கேப்டனா இருக்கிறப்பவும், அஸ்வின் கேப்டனா இருக்கிறப்பவும். பட் மேக்ஸிமம் அவங்களோட பொசிஷன் வந்து அந்த 9த், 10த் ஸ்பாட்டுக்கு தான் இருக்கோ இப்போலாம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபெயிலியர் பார்க்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ச தோக்குறாங்க அப்படின்னா, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்சிபியே நம்ம சொல்லலாம். 1% சான்ஸ வச்சு அவங்க பிளே ஆஃப்ப வந்து சக்சஸ் பண்ணாங்க. பட் பஞ்சாப் கிங்ஸ் இனிஷியலா ஒரு சில போட்டிகள் தோத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் மேட்சையே அந்த டோர்னமெண்ட்டையே விட்டுற மாரி தான் எனக்கு தோணுது. வெறும் மேட்ச விடுறது மட்டும் இல்லாம. கான்ஃபிடன்ஸே இல்லாம பிளேயர்ஸ் ஆடுற மாரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே. இதுக்கு என்ன பண்ணா அவங்க சரி பண்ணலாம்? மேபி மேனேஜ்மென்ட்க்கு இருந்து கொஞ்சம் பூஸ்ட் வந்தா நல்லா இருக்குமா? ஏன்னா இப்ப சிஎஸ்கே காசி சார்லாம் வந்து தோத்தாலும் பரவால்ல வா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்களாம். பட் எல்எஸ்சி பக்கம் போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கே கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாரு. ஆமா, அவரு ஏதோ கபடி விளையாடிட்டு இருந்தாரு. ஆமா. பாவம் நம்ம பந்த். ஸோ அப்படி இருக்கிறப்போ பஞ்சாப் கிங்ஸோட மேனேஜ்மென்ட் என்ன பண்ணா இத மேபி அவங்க சக்சஸ் இல்ல ஆக்கலாம்? நான் முதல்ல ஒண்ணு சொல்லணும். இந்த டீமுக்கு மைக்கேல் பெவன், டேரன் லேமன்லாம் கோச் பண்ணியிருக்காங்க. அப்போ மைக்கேல் பெவன் கோச் பண்ணும்போது 5த் பொசிஷன்ல முடிச்சாங்க. சஞ்சய் பங்கர் ஒரு தடவ ரன்னர்ஸ் அப் வரதுக்கு அப்போ அவர் தான் கோச்சா இருந்தாரு. அடுத்த 2 சீசன் ஃபெயிலியர். உடனே சாக் பண்ணாங்க. சாக் பண்ணது ஓகே. உங்க டெசிஷன் அவர் ஒழுங்கா பண்ணேன்னு நினைக்கிறீங்க. பட் ஒரு டீம் முன்னாடி ஒரு டீம் மீட்டிங்ல ஒரு கோச்ச திட்டுறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? எஸ். ஒரு கோச்சையே திட்டும்போது அந்த டீம் சர்க்கிள்ல இருக்கிற அந்த டீம் மெம்பர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? எப்பா கோச் நம்மளுக்கு சொல்லி தரவரே திட்டு வாங்குறாரு. ஆப்வியஸா நான் இந்த டீமுக்குள்ள என்னோட நிலைமை என்ன நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிற பிரஷர் இருக்கும். ஸோ அந்த மாரி பிரஷர் இருக்கும்போது எப்படி ஒரு பிளேயர்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? ஆப்வியஸா இந்த பிஹேவியர்ல நீங்களே சொல்லுங்க. யார் வந்து சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் தான். கண்டிப்பா. ஸோ அவங்க கொஞ்சம் மாத்துனா தான் இது நடக்கும். இப்போ நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் 4 ஓனர் இருக்காங்க அந்த டீமுக்குன்னு சொல்லி. ஆமா. 4 ஓனர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஷேர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அதுல வந்து பிரித்தி ஜிந்தாவும் ஒன் ஆஃப் த ஓனர். பட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓனர் வந்து பிரித்தி ஜிந்தா அப்படிங்கிறவங்க தான். இது இல்லாம ஒரு சில ஓனர்ஸ் கிட்ட ஷேர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அத வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது இந்த பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. முக்கியமா அவங்க வந்து டிராஃபிய வின் பண்ண ஒரு கேப்டன எடுத்து அப்பாயிண்ட் பண்ணதா இருக்கட்டும். ஸோ நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங் மாரியான ஒரு கோச்ச வந்து வச்சதா இருக்கட்டும். அது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பட் எனக்குமே இப்ப இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, சப்போஸ் இந்த சீசனும் அவங்க குவாலிஃபை ஆகலன்னா, ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயஸ் ஐயர கன்டின்யூ பண்ணுவாங்களா? இல்ல வழக்கம் போல தூக்கி போட்டு அதே மாரி தான் வேற டீம் கொண்டு வர இல்ல பார்ப்பாங்களா? என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் மேட்ச் அதாவது போன கேகேஆர் வந்து ட்ராஃபி வின் பண்ண ஒரு கேப்டன். சும்மா இல்ல சூப்பரா பண்ணாரு. அவரோட மொத மேட்ச்ல கூட அவர் 97 ரன் நாட் அவுட் ஆக்சுவலா. அந்த பக்கம் இருக்கிற யங்ஸ்டர் கிட்ட அவர் சொன்னது, "என்னோட 100 பத்தி நீ கவலைப்படாத. நீ உன்னோட ஷாட்ஸ் நீ தைரியமா ஆடு" அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்.
இந்த மாதிரி எத்தனை பிளேயர்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா 100 வந்துச்சுன்னா உடனே வந்து ஓகே நான் 100க்காக ஆடணும்னு நிறைய பிளேயர்ஸ் ஆடுறத நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்ரேயாஸ் ஐயரோட மைண்ட் செட் இதுலேருந்து தெரியுது. இன்னொன்று அன்னைக்கு ஃபீல்டிங் பண்ணும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட பாண்டிங் நிறைய வாட்டி பேசிகிட்டே இருந்தார். ஸோ இன்வால்மெண்ட் உங்களுக்கு தெரியுது. ஒரு யங்ஸ்டர் கிட்ட ஒரு கோச் வந்து எவ்வளோ தூரம் வந்து பவுண்டரியில் நின்று இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், டீமில் இந்த சேஞ்ச் பண்ணலாம், பவுலிங் இங்கே கொடுக்கலாம். ஸோ அதுலேயே தெரியுது கோச்சோட கேப்டனோட ரேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இன்னொன்று பாண்டிங்கும் சொல்லியிருக்காரு, நான் பெஸ்ட்டு பிளேயர்ஸை பெஸ்ட்டு டீமாக வந்து கண்டிப்பாக வந்து இந்த பஞ்சாபை கொண்டு வருவேன். ஓகே. மற்ற டீமில் வந்து இப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, இன்னும் அதுக்கே ஆடுறாங்க. அந்த டீமோட ஃப்ரான்ச்சைஸில் இருந்தாலும் பெஸ்ட்டு பிளேயர்ஸுங்கிற சொல்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்குது. அந்த மாதிரி கண்டிப்பாக நான் பஞ்சாபும் கண்டிப்பாக அந்த மாதிரி மேக் பண்ணிட்டு தான் போவேன்னு பாண்டிங்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போது அவர் கொடுத்துருக்கிற ஃப்ரீடம் இதுலேருந்தே நமக்கு தெரியுது. பட் நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஸோ நான் இப்போ தான் எனக்கு இன்னொரு கேள்வியுமே தோணுது. இப்போது கோச்சஸுமே அவங்களோட கோட்டாஸில் ஒரு சில பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. மேபி அதுவுமே டீம்ஸுக்கு வந்து பாதிப்பாக அமையுதோ. இப்போ ரிக்கி பாண்டிங் அப்படிங்கிற ஒருத்தர் 5 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை எடுக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவருக்கு ஓகே அவர் நல்ல பிளேயர்ஸ் தான் எடுக்கிறாரு, இது எல்லாமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான் இருக்குது. பட் மேபி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபேவரட்டிசமும் ஒரு சில பாதிப்பை ஏற்படுத்துதா டீமுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ உங்கள் ஒப்பீனியன்? இல்லை கண்டிப்பாக இருக்கும்லங்க. அது எப்படி இல்லாமல் இருக்கும்? இப்போ நான் வந்து நிறைய பேரோட பழகுற சான்ஸ் கிடைக்குது. இப்போ என்னோட நாட்டு பிளேயரோட நான் நிறைய லீக்ஸ்லேயோ நிறைய நேரத்துலையோ நான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஷேர் பண்ணியிருப்பேன். அவங்க ஊரில் லீக்ஸ் நடக்கலாம், இவர் போய் பார்க்க போகலாம். இல்லை கமெண்டேட்டராக அவர் ஒர்க் பண்ணும்போது அங்கே அந்த பிளேயர்ஸை பார்க்கலாம். அவருக்கு கண்டிப்பாக வந்து நம்பிக்கை அதிகமாக இருக்கும்ல. இவன்லாம் நல்லா பண்ணுவான், இவனை நம்ம பார்த்துருக்கோம், இவனை கொஞ்சம் நம்ம பேசணும்னா இவனோட மைண்ட் செட் என்னன்னு நமக்கு புரியும். ஆஸ்திரேலியன் ஆட்டிடியூடு. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஃப்ளெமிங்கும் வந்து நிறைய நியூசிலாந்து பிளேயர்ஸ் எடுத்து கொண்டு வந்தார். நம்ம இவரை வந்து இப்படி தான் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கவுட்டிங் டீம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக போய் பார்ப்பாங்க. கோச்சஸ் வேர்ல்டு ஃபுல்லாலாம் ட்ராவல் பண்ணி என்னென்ன லீக் நடக்குது நம்ம போய் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஸ்கவுட்டிங் டீம் பார்த்துட்டு இந்த பிளேயர் ரொம்ப நல்லா இருக்கான், இவனோட வீடியோ நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா செலெக்ஷன் வர சொல்லலான்னு தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் எனக்கு பெரிய தப்பாக எதுவும் தெரில. ஏன் நிறைய கேப்டன்சி எப்படி எடுக்கிறாங்க? அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இவர் தான் ஓகே அப்படின்னு தான் எல்லா டீமும் செட் பண்றாங்க எனக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட், அவர் எடுத்திருக்க இந்த டைம் எடுத்திருக்கிற ராகுல் திரிபாதி, முகேஷ் சௌத்ரி எல்லாருமே மகாராஷ்டிரால இவருக்கு கீழே ஆடுற பிளேயர்ஸ். எஸ், எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் அவங்க பார்த்த டேலண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால தான். எனக்கு இதுல இருக்கிற கேள்வி மேபி அதை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் கேட்குறேன். இல்லைங்க, இப்போ என்ன உங்களை மாதிரி ஆளுங்க, இப்போ நம்ம சென்னை வந்து உண்மையாக சொல்ல போனால் நான் சென்னை தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சென்னை டீமை பார்க்கும்போது திடீர்னு சாய் கிஷோரோ இல்லை சாய் சுதர்ஷனோ இல்லை நட்ராஜனோ வேற எங்கேயோ ஆடும்போது உண்மையாக கஷ்டமாக இருக்கும். என்னடா இது நம்ம டேலண்ட் இங்கே ஆடலையேன்னு. பட் நம்மளோட கோச்சும் நம்மளோட கேப்டனும் நம்ம டீம் நல்லா பண்ணுறாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி வேறு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஆப்வியஸாக எமோஷ்னலாக இருக்கும், என்னடா நம்ம பிளேயர்ஸ் இங்கே ஆடலைங்கிறது. ஸோ அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஒரு ஃபெயிலியர் தான் பார்த்துட்ருக்கோம், இதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா அப்போ நம்ம கோச்சை கொஷின் பண்ணலாம், இல்லை கேப்டனை கொஷின் பண்ணலாம். ஃப்ரான்ச்சைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஸ்ட்ராட்டஜிஸ்லேயும் அவங்க இல்லைங்கிறப்போ ஆனால் உண்மையாக ஏமாற்றம் இருக்குங்க. யாராவது ஆடுங்கப்பா இங்கே ப்ளீஸ்ப்பா, நானும் மேட்ச் இந்த வருஷம் விஜய் சங்கர் இருக்காரு, ஸோ ஆடுவாரான்னு பார்க்கும்போது தீபக் கூட ஆடினார். ஓகே, டீமோட பிளான் அது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் பஞ்சாப் கிங்ஸோட பரிதாப நிலை மட்டும் தான். நாங்கள் அடுத்து இன்னும் 2 டீமை பற்றி பேச போகிறோம். முக்கியமாக ஆர்சிபியோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆர்சிபியா இல்லை டிசியா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். முன்னாடி கேமராமேன் ஆர்சிபி பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கா. இல்லை பேசணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். பை.